Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப நல்லவர், அவர் மாதிரி யாரும் இல்லை. ஆனால் அவர் இவ்வளோ சீக்கிரம் இப்படி மறைவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். அவர் மறைவு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் மனசுக்கு தாங்க முடியல. ஏன்னா நான் ஒரு 25 வருஷமாக அவரை பார்த்துன்னு. ஆமாம், ஈடு செய்ய முடியாத இழப்பு. யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. நல்லவங்க சீக்கிரம் போயிடுவாங்க, கெட்டவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க அப்படின்றது உண்மைதான். என்ன செய்ய, வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். குழந்தைங்க, சின்ன பொம்பளை பசங்க, ஒய்ஃப் இந்த வயசில் விட்டுட்டு போகிறது அதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் நாங்களாம் நிறைய பட்டிருக்கோம். இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களுடைய மகன் திரு மனோஜ் பாரதிராஜா அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை உள்ளாக்கினே சொல்லலாம். அண்ட் அவர் வாழ்ந்த இந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் அவருடன் நினைவுகளை இங்கே இருக்க மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு துக்கமாக தான் இருந்துச்சு. நாங்களும் போய் தான் பார்த்துட்டு வந்தோம். இங்கே தான் இருந்துச்சு, நாங்கள் பார்த்துட்டுலாம் வந்தோம். அதனால் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் தான். எங்களை பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். லாஸ்ட்டாக ஒரு போன மாதம் அப்படி தான் இங்கே வழியில் தான் பார்த்தாரு, அவ்வளோதான். அதோட பார்க்கல நான். அவர் ஒரு மாதம் ஆயிடுச்சு. காரில் போகும்போது ஹாய் சொல்லிட்டு போவார், எங்கே பார்த்தாலும் ஹாயின்னு, அவ்வளோதான். அப்படியே தான் இருக்காரு. ஆனால் அந்த பந்தாலாம் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப நல்ல டைப். அவர் இழந்தது ரொம்ப கஷ்டம்தான். அவர் இவ்வளோ சீக்கிரம் இப்படி மறைவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். இங்கே பார்த்து அவர் பேசியிருக்காரா? நீங்கள் வந்து பேசுகிறது, அவர் எல்லார்கிட்டையுமே பேசுவார். கீழே வந்தார்னா எல்லார்கிட்டையுமே ஹாய் ஹோயின்னு பேசுவார். எந்த ஒரு அல்டாப்போ எதுவும் கிடையாது அவர்கிட்ட. ஓகே ஓகே, நல்லா பேசுவார். எல்லாரையும் சகஜமாக நல்ல மரியாதை. ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபோன் வந்தோடனே நான் வந்தோடனே பார்த்தேன். ஆனால் வந்து இறந்துட்டது ரொம்ப தாங்க முடியல. போய் சந்திச்சு பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. பார்த்தேன். நான் வந்து பார்த்தேன். முதல் ஃபோன் எனக்கு வந்த மாதிரி இருந்தது. அங்கே போனால் யாருமே இல்லை. அம்மாவையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பசங்க எல்லாரையும் பார்க்கும்போது, சார் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா இருப்பார். ரொம்ப வதங்கி போயிருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இங்கே மனோஜ் சார் இருக்கிற ஃப்ளாட்டில் தான் நானும் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நேற்று சார் திடீர்னு ஈவினிங் இறந்துட்டாங்க நியூஸ் வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு. நல்ல மனுஷன். பார்க்கும் போதெல்லாம் மார்னிங் போனார், விஷ் பண்ணுவோம். பசங்களை ஸ்கூலில் ட்ரைவ் பண்ணி போவார். ஷூட்டிங் இருக்கும்போது மட்டும் ஆக்டிங்கில் யாருனா வர வச்சு டிரைவர் ஓட்டுன்னு போவார். மற்றபடி நல்ல மனுஷால் தான் அவர். அவர் மறைவு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் மனசுக்கு தாங்க முடியல. ஏன்னா நான் ஒரு 25 வருஷமாக அவரை பார்த்துன்னு. அவர் காருன்னா ரொம்ப பிடிக்கும். காரை பற்றி அடிக்கடி பேசுவோம். அவர் ஒரு டைம் வருவார், பசங்களை ஸ்கூலில் இட்டுன்னு போவார். அப்போ நாங்கள் பேசுவோம். திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவர் ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாரு. ஆனால் அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஒரு வாரம் ஆகி இப்போ ஈவினிங் ஏதோ ஸ்நாக்ஸோ ஏதோ டீயை சாப்பிடும் போது அப்படியே மயங்கி வந்துட்டாராம். அப்போது என் டிரைவர்ஸ்லாம் இங்கேருந்து மேலே போய் தூக்கி விட்டுக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். வந்து நியூஸ் கேட்டோம். நானும் மேலே போனால் அப்போ பெட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. பந்தாலாம் இருக்காது, ஹெட் வெயிட்லாம் இருக்காது, இதுவே கிடையாது. அப்பா டைரக்டர்னா அந்த இதுவும் இருக்காது. நார்மல் சராசரி நம்மள போல தான் பழகுவார். நார்மல் ரோட்டுக்கடையில் டீ கடை இருந்தால் கூட அதில் டீ சாப்பிடுவார். அந்த மாதிரி டைப்பு. நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். என்கிட்ட இல்லை, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். யாரை பார்த்தாலும் இப்படி கை கட்டுவார். ஆனால் என்ன அவர் அந்த பசங்க ஸ்கூல் போகும்போது மட்டும் தான் வருவார். மற்றபடி ஷூட்டிங் இருந்தால் கீழே போவார். மற்றபடி அவர் மேலே போனார்னா கீழே வர மாட்டார். வாக்கிங் கூட பண்ண மாட்டார். இங்கே ஏன் வைக்க விடல அப்படிங்கிற பிரச்சனையாக இங்கே அது தெரில. இங்கே இந்த பிளாட்ஸ்னால வைக்க இல்லையா, இல்லை அவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதுக்கு இடம் பத்தாதா, இல்லை மீடியா பேப்பர்லாம் வருவாங்க பிரச்சனை ஆகுமா, பொதுமக்கள் வருவாங்க பிரச்சனை ஆகுமான்னு யோசித்து அவங்க திங்க் பண்ணி அங்கே எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால இங்கேருந்து மாற்றிருப்பாங்க. அது என்னுடைய இது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த விஐபிங்க எல்லாருமே வராங்க. முதலமைச்சர்லேருந்து வரும்போது இந்த இடம் இப்போ கரோடு பத்தாது. இதை ஃபுல்லாகவே ஸ்கூல் ஏரியானால டிராஃபிக் ஜாம் ஆகிடும் ஃபுல்லாக. அதனால கூட அவங்க எடுத்துன்னு போயிருக்கலாம். மற்றபடி அவங்க அப்பா இடம்னோன்னா அவர் பிறந்து வந்ததுலாம் அங்கே இருக்கிறதுனால அங்கே அவரோட சடங்கு முடிக்கலான்னு இருக்குது. மற்றபடி அவர் இறந்தது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது மனசு. ஏன்னா ஒருத்தர் ஆக்டிவாக இருந்து திடீர்னு மரணம் போது அது அட்டாக் ஆகும். எதிர்பார்க்காத டைம். அவர் ஒரு நோய் வாய்ப்பட்டு இருந்தார்னா, உடம்பு சொல்லாத இருந்தார், இறந்துட்டாருன்னு. அவர் ஆப்ரேஷன் பண்ணதே நம்மளுக்கு தெரியாது. ஒரு வாரம் தான் எங்களுக்கு இப்போ வந்து இந்த அவர் இறந்து வந்து எங்களுக்கு இந்த மேட்ரே சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு பிசுறு கூட வெளியே வரல அவர் ஆப்ரேஷன் பண்ணது. ஆமாம், ஈடு செய்ய முடியாத இழப்பு. யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. அதுதான் இது. ரொம்ப எனக்கு ஒரு 10 இயர்ஸாக தெரியும். நான் இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு இதுவாக இருக்கார். எனக்கு நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது ரொம்ப ஒரு பந்தா இல்லை, ஒரு நடிகருங்கிற ஒரு இது இல்லாமல் சர்வசாதாரணமாக எல்லார்கிட்டையும் பழகுவார். அந்த இது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவரால் எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் யாரும் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. சோசியல் எல்லாருமே தோல் போடுவார்.
இந்த தோல் போட்டு ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு. ஆமாம், அவர் மேலாம் தோல் போட்டு தான் இருப்பார், எப்போதும் பேசிட்டு தான் இருப்பார். ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தோட்டக்காரங்களாகட்டும், அவங்ககிட்ட கூட நல்லா தான் பேசுவார், சகஜமாக பேசுவார். நல்லவங்க சீக்கிரம் போயிடுவாங்க, கெட்டவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க அப்படின்றது உண்மைதான். பாரதி ராஜா சார், மனோஜ் சார் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேனாக ஆக்டிங்கும் எல்லாம். ഡെയിലി എക്സസൈസ് ചെയ്തൊക്കെ இந்த ഗ്രൗണ്ടിൽ വരും, എല്ലാം നല്ല ഇതായിരുന്നു. പെട്ടെന്ന് പോയി ഞങ്ങളെല്ലാം എന്നാ ചെയ്യും, വെരി ബിഗ് ഡിസപ്പോയിൻമെൻറ്റ്. ഞങ്ങളെല്ലാം പോയി ബോഡി கொண்டு சீக்கிரம் போயாச்சு. ഞങ്ങളെല്ലാം வேலை பார்க்குறீங்க, அப்போ நமக்கொன்றும் சீக்கிரம் ஓடி போக முடியாது அந்த டைமில். என்ன அப்சல்யூட்லி டிசப்பாயிண்டட். வயசும் சின்ன வயசாയിരുന്നു, 48 വയസ്സ്. This already made one bypass surgery. Then after resting in this house, then suddenly one cardiac arrest. It's gone. அவங்க ஒய்ஃபு ரொம்ப அமைதியாகிட்டாங்க, ஒரு மாதிரி பிரம்ம பூச்ச மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க அழுவவும் முடியல அவங்களால, ஒரு ஸ்டில்ல மாதிரி அப்படி ஆகிட்டாங்க. 2 பொம்பளை பசங்க அழுதுன்னு தான் இருக்கிறாங்க பாவம். அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அவங்க போய் மேலே பார்த்தா எதுவுமே பேசல, அப்படியே ஊம மாதிரி ஸ்டில்லாக தான் நின்று உக்காந்துருந்தாங்க. பசங்க 2 பேர் அழுதுன்னு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் அதை பார்க்கறதுக்கு ஃபேமிலி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பா அடுத்த நொடி இல்லைன்னும் போது அது நம்மளுக்கே வருத்தம் தெரியும் வந்து அவங்களுக்கு, அவங்க வீட்டுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப இருந்திருக்கும். சடனாக டெத்து நடக்கும்போது அப்படி தான் இருக்கும். வீடே அப்படியே ஒரு மாதிரி இலோன்னு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் தான் லைட் ஏறுது, மற்ற எல்லா ரூமும் இருட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கலப்பே போயிடுச்சு அந்த வீட்டு உள்ள, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க நான் இங்கே வேலை செய்யறதுலேருந்து தெரியும் சார். நான் 10 வருஷமாக இங்கே செய்கிறேன். 7 மணிக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இதுமாரி இறந்துட்டாங்கன்ட்டு, உடம்பு சரியில்லை. உடனே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான். அக்கா வந்து பார்த்துட்டு போனாங்க. காலையில் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம், இந்த இடத்துல இல்லை, அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க, அப்பா வீட்டுக்கு. நாங்கள் கஷ்டமாக இருக்கு. ஆனால் பார்த்துருக்கேன் சாரை, பேசியிருக்கேன். எப்போ அது ஒரு டைம் பேசுவேன், பூ சொல்ல வர சொல்ல பார்ப்பேன். நல்லா சிரிப்பார், பார்த்தா நல்லா பேசுவார். நான் இங்கே மேல் வேலை ஹவுஸ் கீப்பிங் தான் சார். அவர் வீட்டுக்குலாம் வேலை செஞ்சுருக்கீங்களா? ஒரு இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன். ஓகே, நல்லா பேசுவாங்க, அவங்க ஒய்ஃபும் நல்லா பேசுவாங்க, பசங்க ஃபேமிலி நல்லா தான் நல்லா பேசுவாங்க பார்த்தாலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் செய்தி கேட்டதுக்கப்புறம் அப்படி ஃபேமிலி உள்ளே போய் பார்த்தீங்க ரூமில்? இல்லை அவங்க இல்லை, நாங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், நான் நைட்டே கிளம்பிட்டாங்க. பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது எங்களுக்கு கொஞ்சம், கடைசியில் அவர் முகத்தை பார்க்கலான்னு. கஷ்டமாக இருக்குது, அப்பா இல்லாத பசங்க ரொம்ப கஷ்டம். பெண் குழந்தை கஷ்டம். அந்த கஷ்டத்தெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். எப்படி வச்சு அவங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, முடியல, கஷ்டமாக இருக்குது. இல்லை, இப்போ பாரதி சொல்லுவாங்களே, இப்போ அப்பா முன்னாடி தன்னோட மகனுடைய இழப்புன்றது பெரிய அது கொடுமை. அவர் வந்து அவருக்கும் 80 மேலே வயசு ஆயிடுச்சு. அவர் அதை பார்த்து வருத்தத்தை இது பண்ணுறது. பிள்ளைங்க இல்லாத அப்பா மட்டும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதேமாரி குழந்தைங்க, சின்ன பொம்பளை பசங்க ஒய்ஃப் இந்த வயசில் விட்டுட்டு போகிறது அதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் நாங்களாம் நிறைய பட்டிருக்கோம். மற்ற விஷயத்தில் நல்லா காசு பண்ணதில் நல்ல குணம் இருக்குதோ இல்லையோ, நல்லா பேசுறதுலையும் சரி, நம்மளை மாதிரி இந்த வேலை செய்கிறவங்க, இந்த ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் நல்ல பழக்கம், நல்லா அன்பாக பேசுவாருங்க தான் சொல்லியிருக்காங்க. என்னான்னு சொல்லியிருக்காங்க, நான் பேசுனது கிடையாது. அவரை வழியில் பார்ப்பேன் செய்வேன், இந்த காரில் பார்த்துருக்கேன் தவிர அவரை மற்றபடி நான் பேசுனது கிடையாது. ஆனால் பேசுகிறவங்க சொல்கிறவங்க இதில் குணத்தில் நல்லவங்க சொல்லுவாங்க, நானும் அதை நான் இது பண்ணேன். அந்த குழந்தைங்களை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக அந்த 2 பொண்ணுங்களையும் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இட்டுன்னு போயிட்டு வருவார் போவார். அவர் யாருன்னு அவருடைய இழப்பு இருக்குல்ல. ஆமாம், 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. ஆமாம், அதுதான் கஷ்டம்தாங்க. யாரும் போய் ஒரு அப்பான்னு இறந்துட்டு போயிட்டா எல்லாருக்குமே ஒரு கஷ்டம். நான் அவரை பார்த்ததில்ல, உண்மையாக சொல்கிறேன், பார்த்ததில்ல. பெற்றவங்க இல்லைன்னா அந்த கஷ்டம் தான்ட்டு அது நமக்கு தெரியும். அதுவும் பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க அந்த பிரச்சனை இல்லை, பெண் குழந்தைன்னா தான் கஷ்டம், புரியுதுங்களா? ஆனால் நான் வந்து கவலைப்படுறேன், பெண் குழந்தைங்கன்னு தான் கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? ஆண் குழந்தைன்றது அவங்க எப்படி வேணால் பொழைச்சிப்பாங்க, எந்த வேலைன்னா செஞ்சு பொழைச்சிக்கலாம். பெண் குழந்தைங்களாம் அப்படி இல்லை, பெண்கள். ஆனால் இப்போ வந்து படிக்க வச்சதுக்கு ஆனால் குறை சொல்லக்கூடாது, குழந்தைங்க நல்லா வளர்ந்தனால அவங்க நல்லா பொழைச்சிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படி சொல்லக்கூடாது, கஷ்டப்படுவாங்க சொல்லக்கூடாது. கஷ்டம் இருந்தாலும் நம்ம அப்பா இருக்கிற வரைக்கும் நம்மளை பாதுகாப்பாக இருந்தாங்க, அப்பா இல்லைன்னா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க அப்பா வச்சு அவங்க நல்லா வளர்ந்துடலாம், நல்லா பாதுகாப்பாக வளர்க்கலாம். அவங்களோட திறமை, அப்பா இருந்தாங்களா, அப்பா இல்லைனாலும் நமக்கு அப்பா இருக்காங்கன்னு நினைப்பிலேயே அவங்களோட திறமையை காட்டலாம், என்னை பொறுத்த வரைக்கும். ஐயோ, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாங்க. அப்போ தான் எடுத்துன்னு வந்தாங்க இப்போ வண்டியில். ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு 8 மணிக்கு போகிறோம், அவர் பாடி இருந்தது. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறமா தான் 1 மணி வரைக்கும் நல்லா எல்லாம் வந்தாங்க போனாங்கன்னு சொன்னாங்க காலையில். அவ்வளோதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாதுப்பா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.